வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு வீடியோ உங்களுக்காக வரும். ஒரு ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் ஒரு நபரை காதலிக்கும் போது அவர்களை சரியாக புரிந்து கொள்வதில்லை என்றால் கண்டிப்பாக அந்த காதல் அதிக நாட்களுக்கும் நீடிக்காது. அந்த காதல் சேர்வதும் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்புகிறப்போ ஒருத்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டு தான் அந்த லவ்வை மேரேஜ் வரைக்கும் அந்த லைஃப் லாங்கும் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். என்னதான் ஒருத்தங்க மேல நீங்க அன்பு காமிச்சாலும் நீங்க அன்பு காமிக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கலைன்னா அந்த அன்பு எந்த ஒரு இதுக்கும் பிரயோஜனப்பட்டுறது. நீங்க விரும்பக்கூடிய நபரும் சரி நீங்களும் சரி உண்மையான அன்புல இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கணும். அந்த வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே கண்டிப்பா அவங்க லைஃப் விட்டு நீங்களும் போக மாட்டீங்க, அவங்களும் போக மாட்டாங்க. பட் அந்த புரிதல் இல்லைன்னா கண்டிப்பா அந்த லவ் பிரேக்கப் ஆகும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்ல இது கண்டிப்பா வேணும். ஒரு ஆணுடைய மனதில் ஒரு பெண்ணுடைய உண்மையான காதல் எப்போது புரியும் என்றால் அந்த ஆணை விட்டு நீங்கள் தள்ளி இருக்கும் பொழுது அவர்களுக்கு உங்களுடைய காதல் புரியும். இங்க நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமையும் அவங்களுடைய காதலும் புரியவே புரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நீ உன் கூட என்னால் இருக்க முடியாது, நான் உன்னை விட்டு போறேன், எனக்கு வேற ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னு அந்த சொல்ற அந்த ஒரு நிமிஷத்துல மனசு உடைஞ்சு போகும். முக்கியமா அதுக்கப்புறமா அவங்களுடைய அன்பு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பட் ஃபேக்கா இருக்கவங்களுக்கு அப்பவும் புரியாது. உண்மையா இருந்து அதை வெளி காமிச்சிக்காம இருக்கக்கூடியவங்க அந்த டைம்ல கண்டிப்பா அதை வெளி காமிச்சு ஆவாங்க உண்மை நண்பர் தான். ஒரு நபரை நீங்கள் விரும்பும் பொழுது அவர்கள் மீது உண்மையான நம்பிக்கையும் காதலும் வைத்தால் அவர்கள் உங்களை ஏமாற்ற மாட்டார்கள். அதாவது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா உண்மையான அப்படின்றது தெரியவே இல்லை, அதுக்கான அர்த்தமும் புரியல. அவங்களுக்கு நான் உண்மையா தான் இருந்தேன், ஆனா அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க, அதனால நான் இப்போ அவங்கள மறந்துட்டு வேற ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப்ல போறேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு விஷயம். உண்மைன்றது முக்கியமான ஒரு விஷயம்னா எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன விஷயத்தையும் ஒருத்தங்கிட்ட மறைக்காம பொய் சொல்லாம இருக்கிறதுல தான் உண்மையான இருக்கு. உங்களுக்கு தேவைன்ற விஷயத்த சொல்றது தேவையில்லைன்ற விஷயத்த மறைக்கிறதுன்னு இருக்கும்போது அது ஒரு உண்மையான காதலே இல்லை. அப்படி உண்மையான காதலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் புரியாது, எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது, ஏமாறவும் மாட்டாங்க. நிச்சயமா உங்களுடைய காதல் சேரும். பட் நீங்களும் சரி இல்லை அவங்களும் சரி யாராச்சும் ஒருத்தங்க பொய்யா இருந்தாலும் சேராது. நீங்கள் விரும்பும் ஆணுடன் அல்லது பெண்ணுடன் இருக்கும் பொழுது நீங்கள் நீங்களாக இருக்க முடிந்தால் மட்டும்தான் அவர்கள் உங்களுக்காக ஏற்ற நபர். அப்படி இருக்க முடியவில்லை என்றால் அவர் உங்களுக்கு ஏற்ற நபரே இல்லை. உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்புற டைம்ல அவங்க கூட இருப்பீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு நிமிஷமோ இல்ல ஒரு மணி நேரமோ இல்ல ஒரு நாளோ எவ்வளவு நேரம் இருந்தாலும் சரி அவங்க கூட இருக்கும்போது நீங்க நீங்களா இருக்கீங்க, ஒரு சேஃப் அண்ட் செக்யூரா உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க உங்களை உண்மையா விரும்புறாங்க. அண்ட் உங்களுக்கும் அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. சப்போஸ் அந்த ஃபீலிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த லைஃப்ல அந்த லவ் அப்படின்றது உங்களுக்கு ஏத்த நபர் இல்லை. அண்ட் முக்கியமா அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க சும்மா டைம் பாஸ் அப்படின்ற மாதிரி இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல இந்த ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இப்பவுமே திருத்திக்க பாருங்க, அது நல்லதா இருக்கும். யார் ஒருவரால் நீங்கள் அதிக அளவில் கஷ்டப்படுகிறீர்களோ ஒரு காலத்தில் அவர்களால் தான் உங்களுக்கு அதிக அளவில் பிடித்த நபராக இருந்திருப்பார்கள். இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் லைஃப்ல யார ஆள அதிகமா ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்களோ ஒரு காலத்துக்கு முன்னாடி அவங்க தான் இவங்களுக்கு அதிகமா ரொம்ப பிடிச்ச நபரா இருந்திருப்பாங்க. அவங்க மேல உயிரே வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. பட் இப்போ அவங்க செஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இவங்க மனசை உடைச்சு அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த காதலை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாத்திருக்கும். அதாவது அவங்க இல்லாத லைஃப் நம்மளால வாழ முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க கொண்டு போயிருக்கோம். ஸோ இங்க நிறைய பேர் லைஃப்ல இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ கைஸ் உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் எப்படி, உங்க லைஃப் எப்படின்னு நீங்க தான் டிசைட் பண்ண முடியும். அதில் கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தான் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம சொல்லிக்க விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற விஷயம் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.